யாருக்கும் அவன் நினைச்சவளுக்கு கிடைக்காதடா. உனக்கு கிடைக்க போகுது, பத்திரமா பார்த்துக்கோ. இதுவே என் இடத்துல இங்க வேற பொண்ணு இருந்துச்சுன்னா உங்க கை இந்த சட்னி அரைச்சிருக்குமா? கவலை கொள்கிறேன் நான் கவிஞன் இல்லை என்று உன் விதியை வர்ணிக்க தோற்றதால். ஹாப்பி பிலேட்டட் விஷஸ். என் பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். போன பர்த்டே கூட பேசிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட் பர்த்டே மேரேஜ் ஆயிரும்னு. நம்ம மறக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தா அது இன்னும் வலியை தாங்க கொடுக்கும். எனக்கு வேணும். இல்லை, நீங்கள் குழப்பத்துலையும் யோசனையும் இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இப்படியே இருந்தீங்கன்னா அந்த தலைவலி தான் வரும், சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நல்லா யோசிங்க. குடிங்க. எனக்கு இவ்வளோ வேணாம், ஒரு கப் எடுத்து வரீங்களா? நீங்க சொல்லுங்க, வசந்த் சொன்னது உண்மையா? இல்லை, நான் எப்படிங்க ஒப்பீனியன் சொல்ல முடியும்? என்னோட உண்மையான ஒப்பீனியன் சொன்னாலுமே அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்கு. நீங்கள் எதுனாலும் நல்லபடியாக யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் வசந்த் சொன்னது உண்மையா பொய்யான்னு. பார்க்க வேற செம்ம அழகா இருந்தா யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடலாம் தான் பார்த்தேன். அது மட்டும் பண்ண முடியாம போச்சு. இப்ப சொல்லுங்க, அது எப்படிங்க ஒருத்தரை பத்தி எதுக்குங்க அழுகுறீங்க? என்னை எவ்வளவு சீப்பா நினைச்சிட்டான்ல அவன். அவ்வளவு கேவலமானா? எங்களுக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நான் தான் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணனால என்னமோ தெரியல, அவனுக்கு என்ன வேல்யூ புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னோட ஃபீலிங்ஸ், ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு அவன் தான் வேணும்னு நினைச்சது அவ்வளோ பெரிய தப்பா? தப்புதான் கீர்த்தி. நம்ம ஒருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா அவங்க அதுக்கு ஒர்த்தா இருக்கணும். அப்புறம் நம்மளோட கோபத்துக்கும் கண்ணீருக்கும் வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, வசந்த் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்னதை வச்சு கேட்குறேன். எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ண நீங்கள் இதில் மட்டும் ஏன்? தெரியலங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எல்லாம் லவ் பண்ற பொண்ணு முன்னாடி உங்க ஒரிஜினல் முகத்தோட போய் நிக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகமூடியோட தானே போய் நிக்கிறீங்க. கொஞ்ச நாள்தான் எங்களுக்கே தெரிஞ்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நமக்கு ஒருத்தட்ட எல்லா விஷயங்களும் பிடிச்சி போறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் தான் பிடிக்கும். ஆனா நம்ம மனசு பிடிச்ச விஷயத்த மட்டும் வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கிடும். ஒன்ஸ் ரியாலிட்டின்னு வரும்போது அந்த உருவம்னு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். பாசிட்டிவை கொண்டாடுறது மட்டும் லவ் இல்லைங்க, நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் லவ் தான். இப்போ சொல்லுங்க, வசனோட நெகட்டிவ் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா?
சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலைல பேசிக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க. தேங்க்யூ. ஒருத்தரோட நெகட்டிவை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அவங்க பாசிட்டிவ் நமக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்காக என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு தோணும். சொல்லப்போனால் வசந்த் அது எனக்கு தோணுதில்லை. அதனால நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பதிலை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சிங்களா? பதில் சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் முடிவெடுக்கணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்கு. முடிவு பண்ணிட்டீங்களா? 100 தடவை யோசிச்சிட்டேன். செட் ஆகாது. நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். ஹாய் மச்சான். குட் மார்னிங் மதன். குட் மார்னிங். ம். பயந்துட்டே இருந்தான். இல்லை புரியல. இல்லை ரொம்ப பயந்துட்டே இருந்தான். ஏன்? கீர்த்தி, நீ அவன் லைஃப்ல எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொல்லுவேன். அந்த குட் மார்னிங் சொல்ற விதத்திலே என்ன பிடிச்சிருவான். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லை சேடா இருக்கியான்ட்டு. நீ சேடா இருந்தா உனக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விடுவான். ஆனா நீ ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் தம்ஸ் அப் மட்டும் அனுப்பிச்சு விடுவேன். நீ அனுப்பிச்சுட தம்ஸ் அப்லயே அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். இல்லை நானும். நீங்க இல்லை விடுங்க. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா லைஃபை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை நான் கேட்காமையே அவரா புரிஞ்சுட்டு எனக்கு அதை கொடுத்துட்டாரு. இதுக்கும் மேலேயுமா லைஃப் பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்? எனக்கு அவர் மேல இருக்கிறது லவ்வா இல்ல அவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரு அதனால அவர் அட்ராக்ஷனான்னு தெரியல. ஒருத்தரோட பாஸ்ட் மட்டுமே பார்த்து லவ் பண்ண முடியாது. ஏன்னா அதனால நான் நிறைய பட்டுட்டேன். அவரோட நெகட்டிவும் எனக்கு தெரிய வரட்டும். ரெண்டுமே என்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சுன்னா. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும். எல்லாரோட லைஃப்லயும் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனா அவனோட லைஃப்ல உங்க இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி. என்னப்பா சாப்பிட்டீங்களா? அந்த இப்பதான் சாப்பிட போறோம். கீர்த்திட்ட கொடுப்பா. ஆமா கொடுக்குறேன். அம்மா பேசு. ஹலோ அத்தை. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. என்னடா கல்யாணம் ஆன உடனே அத்தை தனியா விட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படுறியா? வேண்டுதல் சாமி, அதனாலதான் இன்னும் 2 நாள்ல வந்துடுவேன். இதெல்லாம் இல்ல அத்தை. சரி என்ன பண்ற? நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் அத்தை. அவனுக்கு இட்லி ஊத்திட்டியாமா? இல்ல அத்தை, அவர் தோசை தான் சாப்பிடுவாரு. தோசையா? அவனுக்கு தோசை பிடிக்காதே. நீ புதுசுங்கிறதுனால உன்கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுட்டு இருப்பான். சரி ஒரு 2 நாள் தானே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடு, நான் வந்துடுறேன். சரி.
கண்ணால் ஒரு சேதி சொல்லடி நன்னால் அந்த சேதி. எல்லாம் முகமூடி போட்டுதான் சுத்திட்டு இருக்காங்க. முகமுடி போட்டது உங்கள்கிட்ட இல்லைங்க, அம்மா கிட்ட. எனக்கு சுட சுட தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க கால் வந்துட்டு போய் உட்காந்துருவாங்க. எவ்வளோ வாட்டி வேண்டான்னு சொல்லிட்டேன், கேட்கல. பிடிக்கலன்னு சொன்னேன், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிடிச்சவங்களுக்காக முகமூடி போடுறது தப்பு இல்லைங்க, பிடிச்சவங்களை அடையணும்னு நினச்சி முகமூடி போடுறது தான் தப்பு. ஆக்சுவலி எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு கால் வச்ச பிரச்சனை இல்லையா? இப்படிலாம் இல்லைங்க, உங்க கையால சாப்பிடலாமேன்ட்டு. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும். கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது. கூப்பிட்டீங்களா? தள்ளாடுதே, சொல்லுங்க. திண்டாடுதே. இல்ல, எதுக்கு கூப்பிட்டேன்னு மறந்துட்டேன். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. தூங்குங்க. குட் நைட். கீர்த்தி உங்ககிட்ட பேசணும். கீர்த்தி, நிறைய ஃபோன் அடித்தேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. எனக்கு தெரியும் நான் சொன்னது எதுவும் நீ நம்பியிருக்க மாட்டேன்னு. நான் அப்படி பண்ணிட்டேன். தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். மன்னிச்சிருடி. நான் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டேன்டா. என்னை நம்பு. இங்க பாரு, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ கண்டிப்பா வேணும். கீர்த்தி, கைவிடு. அப்ப ஒரு மாதிரி பேசுற, இப்ப ஒரு மாதிரி பேசுற. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு சொல்லி என்னால யோசிக்கவே முடியல. இதே குழப்பத்தோட வாழ்க்கை ஃபுல்லா என்னால உங்களோட வாழ முடியாது. தப்புதான், தப்புதான். நீ இருக்கும்போதும் அருமை தெரியலம்மா, இல்லாத போது தான்டா புரியுது. நீ ஒவ்வொரு தடவையும் சண்டை போடும்போது பொடி மயிரும் தான் போயிருக்கேன். எல்லாம் நீ திருப்பி வருவேன்ற நம்பிக்கையில. ஆனா எப்போ உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகி திருப்பி வரமாட்டேன்னு தெரிஞ்சதோ அப்போதான் அந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன். உன்னை என் மனசுலேருந்து எப்படியாவது தூக்கி எறியணும் தான் அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த பேச்சு பேசினேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட நான் தான் உனக்கு சென்ட் பண்ணேன். அவ்வளோ பண்ணியும் என்னால முடியல. எனக்கு நீ வேணும்டா. புரியுது, எதுவுமே நம்பலன்னு புரியுது. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இங்கேயே விட்டு போறேன். என்னைக்கா இருந்தாலும் என் பழைய கீர்த்தியே நீ வருவேன்.